ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஜரிலையும் போடலாம், சில்க் த்ரெட்லேயும் போடலாம். நான் உங்களுக்கு ஜரிலையும் போட்டு காட்ட போகிறேன், சில்க் த்ரெட்லேயும் போட்டு காட்ட போகிறேன். ஓகேங்களா? எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் வந்து நெக் ஷேப்பில் வந்து நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். நம்ம எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து நெக் ஷேப் வரைஞ்சிக்கிட்டேன், யூ ஷேப் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். ஓகேங்களா? இதில் வந்து ஜரி, இதில் வந்து சில்க் த்ரெட் போடலாம். ஃபஸ்ட்டு நான் ஜரியில் போடுறேன். ஓகே, நான் ஜரி நீடில் அண்ட் ஜரி எடுத்துக்கிட்டேன். இந்த யூ ஷேப்பில் நம்ம கற்றுக்கிட்ட செயின் ஸ்டிச் மாதிரியே போட போகிறோம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் வந்து யூ ஷேப்பில் போட்டுக்கோங்க. ஓகே, நான் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜரி வந்து வெளியே எடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் ஜரியை வந்து இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணணும் லென்த் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நீடில் எழுதிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் சின்னதாக வேணும், ஸோ நான் சின்னதாக வச்சு போட்டுகிட்டே வரேன். இப்போ இந்த கேர்வில் எப்படி போடணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இது வரையும் வந்துட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டு வரணும். நான் பாருங்கள் எப்பயுமே போடுற அளவை விட இப்போ நான் சின்ன சின்னதாக போட்டு போவேன். அப்போ வந்து உங்களுக்கு கேர்வ் வந்து யூ ஷேப்பில் நல்லா கிடைக்கும். நீங்கள் யூ ஷேப்பை வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சது மேலேயே நீங்கள் செயின் ஸ்டிச்சை சின்ன சின்னதாக போட்டு போங்க. நல்லா சின்னதாக நெருக்கமாக போட்டு போகணும் நீங்கள். ஓகேவா? டபுள் செயின் ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ செயின் ஸ்டிச் போட்டோம் யூ ஷேப் மேலே, அது பக்கத்துலேயே கேப்பே இல்லாமல் இன்னொரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். இப்போது இங்கே நம்ம எண்ணாட் போட்டு பக்கத்துலேயே இருந்து கூட செகண்ட் செயின் ஸ்டிச்சு, அதாவது இது பக்கத்தில் இன்னொன்று போடணும்னு சொன்னோம்ல, அதை நீங்கள் பக்கத்துலேயே கூட அந்த சைட்லேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். நான் பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இழுக்கும் போது சில டைம் சரி வரலைன்னா நீங்கள் செகண்ட் ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ உள்ளே போயிடுச்சு. தென் இப்போ நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து அந்த இடத்துல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஆப்போசிட்டில் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சரியை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு எண்ணாட் போட்டு செகண்ட் செயின் ஸ்டிச் போடுறேன் இது பக்கத்துலேயே. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கீங்களே, அதை சின்னதாக போட்டு இதை நீங்கள் பெருசாலாம் போடக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செயின் ஸ்டிச் என்ன மாதிரி ஒரு லென்த் யூஸ் பண்ணீங்களோ அதே லென்த்தில் தான் நீங்கள் இதை போடணும். இந்த கேர்வ்ஸ்லாம் வரும்போது கேப் இல்லாமல் பக்கத்துலேயே நெருக்கமாக போடணும். அப்போ தான் ரெண்டு செயின் ஸ்டிச்சும் சேர்ந்து உங்களுக்கு எப்படி தெரியும், ஒரு செயின் ஸ்டிச் வந்து நல்லா திக்காக நீங்கள் போட்டிருக்க மாதிரி தெரியும். ஓகேங்களா? இதோட யூஸ் என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு நெக்கோட ஷேப் வந்து நல்லா வந்து கிடைச்சிரும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு பீட்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களால் யூ போட கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு செயின் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் போட்டுடுறீங்க. போட்டு முடிச்சுட்டு நீங்கள் இது பக்கத்தில் நீங்கள் டிசைன் போடும்போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? அதுக்காக நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒரு பாயிண்ட்டு. சரி, நம்ம இப்போ எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் லூப்லேருந்து செகண்ட் லூப்புக்குள்ளே போய் ஃபர்ஸ்ட் லூப், தென் வந்து பக்கத்தில் வந்து இன்னொரு லூப் எடுத்து செகண்ட் லூப்புக்குள்ளே ஃபஸ்ட் லூப் பிடிச்சி இழுக்க போகிறேன். ஓகேங்களா? தென் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், இதை பார்க்கவே செமையாக இருக்குது. இது பக்கத்தில் நீங்கள் ஒர்க் போடும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஷேப் நல்லா கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஜரியில் டபுள் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு பேக் நெக் வரைகிறேன் பாருங்கள். பென்சிலில் நான் பேக் நெக் வரைகிறேன். இப்போது உங்களுக்கு இந்த பேக் நெக்கோட ஷேப் வந்து யூவில் வேணும்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த யூ ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டபுள் செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் நீங்கள் ஒர்க் போட்டு போகணும். என்ன டிசைன் கேட்குறாங்களோ, இப்போ ஃப்ளவர் கொடி என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் இந்த டபுள் செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த டிசைன் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஓகே, நம்ம இப்போ இந்த யூ ஷேப்பில் சில்க் த்ரெட்டில் போட போகிறேன். நான் வந்து 2 சில்க் த்ரெட் எடுத்து டெஸ்ட் டியூப் வச்சு எண்ணாட் போட்டு கையில் சுற்றி எடுத்துக்கிட்டேன். இந்த யூ ஷேப்பில் நம்ம போட போகிறோம். இப்போ நீங்கள் சில்க் த்ரெட்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க,
அவங்க கொடுக்குற ப்ளவுஸ்க்கு கான்ட்ராஸ்ட்டாக கூட நீங்கள் சில்க் த்ரெட் எடுத்து அந்த 2 டபுள் செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கலாம். பிகாஸ் அந்த கலர்லேயே நம்ம போட்டால் சரியாக தெரியாது. ஏன்னா ப்ளவுஸ் கலர் ரெட், நீங்களும் இந்த ரெட் எடுத்திங்கன்னா தெரியாது. நீங்கள் இப்போ வந்து இதுக்கு வந்து க்ரீனு அந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் எடுத்து நீங்கள் டபுள் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒர்க்கு. ஓகேங்களா? இப்போ இதுவும் சேம் மெத்தட் தான். எப்படி போடுறேன்னு மட்டும் ஜஸ்ட் பாருங்கள். இந்த கர்னர்ஸ்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா வந்து சின்னதாக அந்த ஷேப் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்னதாக போட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு சரியாக வரலைன்னா கூட ரிமூவ் பண்ணி கூட நீங்கள் போட்டு கரெக்டாக ஷேப் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் என்னாட் போட போகிறேன். ஃபஸ்ட் லூப்லேருந்து செகண்ட் லூப் எடுத்துக்கிட்டேன். செகண்ட் லூப்புக்குள்ளே போய் ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சி இழுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அதை வந்து பிடிச்சி இழுத்துக்கலாம். கீழே இருந்து பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா அந்த லூப் வந்து கீழே வந்துடும். நான் வந்து பிடிச்சி இழுத்துட்டேன், கீழே வந்துருச்சு. நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தி பிடிச்சி இழுத்திங்கன்னா கிளாத்து செம்ம லூஸ் ஆகிடும். உங்களால் நெக்ஸ்ட்டு ஒர்க்கே போட முடியாது. ஸோ அதை பார்த்து இழுத்துக்கணும் நீங்கள். இப்போ நம்ம செகண்ட் லைன் போட போகிறோம். இந்த லெஃப்ட்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் எல்லாம் ரைட்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் லெஃப்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் செயின்காக நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்து போட்டு வரேன். ஓகேங்களா? சில்க் த்ரெடுக்கும் அதே மாதிரி தான், கேப்பே இல்லாமல் நீங்கள் வந்து செகண்ட் செயின் ஸ்டிச் வந்து கேப்பே இல்லாமல் போட்டு வாங்க. ஓகே, 2 சில்க் த்ரெட் எடுத்து நான் போட்டு வரேன். ஓகே, என்னாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். அதே சேம் மெத்தட் தான் சில்க் த்ரெட்டில் நம்ம இப்போ போட்டிருக்கோம். இங்கே வந்து என்னாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். நீங்கள் இனிமேல் இந்த ஃபஸ்ட் லூப் செகண்ட் லூப்பெல்லாம் ரொம்ப சின்னதாக எடுத்து தான் நீங்கள் போடணும். பெருசாக எடுத்து போட வேண்டாம், சின்னதாக எடுத்து போடுங்க. இப்போ நீங்கள் இதை ஜஸ்ட்டு புல் பண்ணி இழுத்துக்கலாம் கீழே, இல்லைன்னா செகண்ட் ஸ்டெப் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? கம்பல்சரி நீங்கள் என்ன ஒரு ஒர்க் போட போகிறீங்கனாலும், பேக் நெக்கு போட போகிறீங்கனாலும் இந்த மாதிரி 2 டபுள் செயின் ஸ்டிச் போட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஹேண்டாக இருந்தால் கூட சரி, நீங்கள் டபுள் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் சரி யூஸ் பண்ணலாம், இல்லை சில்க் த்ரெடும் யூஸ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் டிசைன் பொறுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 டபுள் செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஒர்க் போடுறது ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.